கொடியிலே பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு எனக்கு தோணுது. தாமரை விசேஷ வாகை மலர் நல்லது, ஒப்பிட்டு ஒப்பிட்டா ரொம்ப நல்லது. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நாட்டுக்கு நல்லது. சேருமா? அப்போ யார் முதலமைச்சர், அண்ணாமலையா விஜயா? இல்லை, அது வந்து சீட்டில் யார் உட்காந்துட்டாங்களோ, எடப்பாடி உட்காந்தா எடப்பாடி காலி பண்ணணும், ஸ்டாலின் சார் உட்காந்தா ஸ்டாலின் காலி பண்ணணும், அண்ணாமலை உட்காந்துருந்தா அண்ணாமலை காலி பண்ணணும். இந்த மொமெண்ட்டை வச்சு ஒரு பஞ்ச் டயலாக் பேசணும் அப்படின்னா, திருப்பாச்சி ஊருக்கு உட்பட்ட தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடார், பிஜேபி சார்பா இயக்குனர் பேரரசு போட்டியிடார். நான் போட்டிட மாட்டேன். கோடிக்குள்ளே கொடுத்து நிற்க வச்சாலும் இது விஜய்க்கு எதிராக நிற்க மாட்டேன். ஏன்னா திருப்பாச்சி ரீமேக்கில் நடித்த ஒரு ஹீரோவை பிஜேபி சப்போர்ட்டாக வந்து நீங்கள் பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். அப்போ ஒரிஜினல் திருப்பாச்சி நடித்த விஜய் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லி இப்போ அரசு வச்சு ஆரம்பிச்சார்ல, இதுக்கப்புறம் ரெட் ஜெயின்லேயோ சன் பிக்சர்லையோ ஒரு படம் பண்ண சொல்லுங்க விஜய், அதோட அரசியல் முடிஞ்சுவோம். ஒன்று நீ ஆளணும், இல்லை நான் ஆளணும், இன்னொரு வந்துடக்கூடாது. அடுத்து ஒரு விஜயகாந்த் ஒருத்தர் உள்ளே வரும்போது அப்போ ரெண்டு கூட்டணி செஞ்சுருவாங்க. இதில் வந்து கரெக்டாக ஏடிஎம்கே கரெக்டாக ரகசிய கூட்டணிலாம் வச்சு யானைங்கிறது ரொம்ப ராசியானது. தமிழனோட ஊருக்கு போன ஒன்று. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. நடிகர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி இப்போ பறக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சது சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ரஜினி மாதிரி வரேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவாரோ அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அது இல்லை அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ அடுத்த கட்ட வெற்றி வந்து கட்சி கொடி அறிமுகம். அதில் சொல்கிறாங்களே, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும், தமிழன் சிறக்கும் போட்டிருக்காரு. சிறக்கட்டும். ஓகே, பஞ்ச் டயலாக் பேர் போனவர் தான் பேரரசு. இப்போ விஜய் சார் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மொமெண்ட்டை வச்சு ஒரு பஞ்ச் டயலாக் பேசணும் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு ஒரு ரெட்டை இலை, நம்ம தளபதிக்கு ஒரு ரெட்டை யானை. ஓ சூப்பர். வெற்றி தான், ரெட்டைனாலும் வெற்றி தான். ஓகே, அது ஏன் சார் கட்சி கொடியில் 2 யானை வச்சுருக்காங்க? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, எதுக்காக காரணம் இருக்கும். யானைங்கிறது ரொம்ப ராசியானது. அது வந்து தமிழ் மக்களுக்கும் யானைக்கும் ரொம்ப கனெக்ட். உதாரணமாக உங்களுக்கு அரசர்கள் படைகளில் வந்து காலால் படை, குதிரைப்படை, அந்த யானைப்படை தான் ரொம்ப வலுவானது, பலமானது. யானைப்படைனால அதுக்கு பேரரசர்களுக்கு உள்ள ஒரு படை தான் யானைப்படை. சிற்றரசில் யானைப்படைலாம் அவ்வளோ இருக்காது. காலால் படை, குதிரைப்படையோடு முடிஞ்சிடும். அப்போ படையிலேயே யானை தான் உசந்தது. இன்னொன்று, யானைங்கிறது நம்ம தமிழ் மொழியின் வந்து சிறந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து யானைன்னு பிள்ளையார் தான் உங்களுக்கு. நம்ம யானையை பிள்ளையார் யானையாகவும், யானை வந்து பிள்ளையாரை வணங்குவோம். யானை பார்த்தாலே பிள்ளையார் நடிச்சு தான் பார்ப்போம். இதெல்லாம் தமிழனோட ஊருக்கு போன ஒன்று. அப்போ தமிழில் ஃபஸ்ட்டு எழுதும்போதே பிள்ளையார் சொல்லி போடுவோம். கரெக்டானே? அங்கேயே யானை வந்துடுறாருல. ஆமாம், அது மாதிரி இவர் கொடியிலே பிள்ளையார் சொல்லி போட்டார்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, எந்த தொழிலும் சரி, நம்ம எழுதுக்கு மட்டும் இல்லை, விவசாயத்தில் ஃபஸ்ட்டு நாற்று நடும்போது சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அரும்பு சொல்லி அதை கும்பிட்டு தான் நாற்று நடுவாங்க. விவசாயமே அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் சாயம் கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யானை சம்மந்தப்பட்டது நம்மள இருந்துகிட்டே இருக்கும். யானைங்கிறது பலம். ஆனால் இந்திய அரசியலில் யானை சின்னம் வந்து மாயாவதி வசம் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமாகவும் இருக்குது இல்லையா யானை? அது தமிழ்நாடு அரசியலில் இல்லை, அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சின்னங்கள் மாறுபடும். இப்போ இங்கே வந்து ஒரு பானை சின்னம்னு ஒன்று இங்கே இருக்கும். இங்கே இதே பானை வேறு மாநிலத்தில் இன்னொரு கட்சிக்கு இருக்கும். அது எல்லாம் அது மாறி மாறி வரும். உதயசூரியன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் உதயசூரியன் திமுக, சில மாநிலத்தில் சுயேட்சை கொடுப்பாங்க எங்கேயாவது. அதுக்கு அது அவங்க திமுக சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து ஒற்றுமை பார்க்கக்கூடாது. அது வேறு மாநிலம். இன்னொன்று உங்களுக்கு இது சின்னம் இல்லைல்ல. இப்போ ஏடிஎம்கேக்குள்ள அண்ணா இருக்கார், அது அண்ணா சின்னம் இல்லை.
அது மாதிரி கொடியில் யானை இருக்கிறனால யானை சின்னம் நம்ம வந்துடக்கூடாது. சின்ன நாளைக்கு வேறு வரும். அது வந்து தேர்தல் ஆணையம் என்ன கொடுக்குதோ அவங்க கொடுக்கல என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வருது. இப்போ நம்ம இதுதான் இன்னும் கேட்டு வாங்க முடியாது. கொடியில் 2 யானை பலமாக இருக்குது. அவங்க உங்களுக்கு யானைங்கிற மகாலட்சுமி இருக்குல்ல, மகாலட்சுமி எல்லாமே ஆன்மீகம் உள்ள வரும். மகாலட்சுமி 2 யானை இதே மாதிரி யானை தான் பூ போட்டுக்கிருக்கும் மகாலட்சுமிக்கு. ஆமாம். அதனால் எல்லாத்துக்கும் யானை வந்து உள்ளே வரும். அதனால் சின்னம் வேறையாக இருக்கலாம், நாளைக்கு வேறையாக இருக்கலாம். கொடியில் வந்து யானைங்கிறது ஒரு மங்களகரமானது தான். விஜயோட கட்சி கொடியில் கருஞ்சட்டை அப்படிங்கிற மாதிரி கருஞ்சிவப்பு மஞ்சள் கலரில் கொடியோட டிசைன் கலர் வடிவமைக்கப்பட்டிருக்கேன். இல்லை அவங்க சிவப்பு அப்படிங்குமே நம்ம உழைப்பாளரோட கலர் தான். உழைப்பாளரோட வண்ணம் எப்பவுமே சிவப்புனாலே பார்ப்போம். உழைப்பினோட கலர் தான் அது. மஞ்சளுங்கிறது அது சொல்லலை, அது மங்களகரமானது. மஞ்சளுங்கிறது மங்களகரமானது. நம்ம வந்து வீட்டில் மளிகை லிஸ்ட் எழுதுவாங்கல்ல, இப்போ கல்யாணத்துக்கு ஏதாவது மளிகை லிஸ்ட் எழுதும்போது முதல்ல எழுதுறது மஞ்சள். அதுக்கப்புறம் தான் மிளகா, மல்லி, கடுகு, சீரகம்லாம் அப்புறம் தான் வரும். மஞ்சளுங்கிறது ஒரு மங்களகரமானது, ப்ளசண்ட்டானது. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் என்னென்னா உழைப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் நாடு மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா உழைப்பாளர்களுக்கு இது நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ நாடு நல்லா இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா உழைப்பாளர்கள் நல்லா இருக்கணும். அப்போ உழைப்பாளர் நல்லா இருக்கணும்னா எங்களுக்கு நீங்கள் ஆதரவு பண்ணீங்கன்னு சொல்லலாம் கூட சொல்லலாம். அதே மாதிரி விஜயோட கட்சி கொடியில் யானைகளுக்கு மத்தியில் வாகை மலர் இருக்கு, என்ன காரணம்? இல்லை வாகைன்னா வெட்டி தானே. வாகை அப்படின்னாலே பல மீனிங் வரும். ஆனால் வாகை அப்படின்னாலே வாகை சூடினான் அப்படின்னா வாகைனா வெற்றி தானே. அப்போ வாகை மலர் வெற்றி மலர். தாமரை விசேஷ வாகை மலர். நல்லது. ஒப்பிட்டா ரொம்ப நல்லது. 2 சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நாட்டுக்கு நல்லது. சேருமா? சேரலாம். எது சினிமா இது அரசியல் மட்டும் நம்ம வந்து இவங்க சேரவே மாட்டாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இவங்க சேருவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலகட்டங்கள். நாளைக்கு டிஎம்கே கூட ஏடிஎம் கூட சேரலாம். புதுசாக இருக்கு இதெல்லாம். சேரலாம். ஏன்னா இன்றைக்கி பாதி நம்ம அதிமுக இன்றைக்கி டிஎம்கே வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஏடிஎம்கே. அதில் பிஜேபிக்கு பங்கு இருக்கு வச்சுங்களேன். இப்போ காங்கிரஸ் என்னமோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு திமுக 40 விஜய் அடிச்சுல. ஆமாம், அதுக்கு காரணமே அதிமுக போது நாளைக்கு கூட்டணி வைக்கிறதுன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. கூட்டணியினாலதான் திமுக 40 ஜெயிச்சிச்சு. ஆமாம், உங்களுக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சிருந்தா 40 வந்திருக்காது. அப்போ அவங்களுக்கு 40 கொடுக்கணுங்கிற எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. என்ன அப்போ திமுக ஜெயிக்கணும்னு எது நினைக்குதோ அப்போ அது ஒரு கூட்டணி தான். இது உங்களுக்கு நமக்கு திமுக தான் எதிரி, ஏடிஎம்கேனா அதுக்கு எதிரி திமுக தான். திமுகனா அதுக்கு எதிரியான கட்சி ஏடிஎம்கே தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு திமுக ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார் பாருங்க, பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம்ட்டு. அது ஒரு கூட்டணியோட சமம், கூட்டணி சமம் தான். அதை சொல்கிறேன். நாளைக்கு டோட்டலாக அங்கே இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வைகோ போயிட்டு இதே வைகோ தான் வாரிசு எதிர்த்து தான் போனார் திமுகவில் இருந்து. இன்றைக்கி வாரிசோடு போய் ஜாயிண்ட் ஆகிட்டார், இப்போ பையனோடு போய் ஜாயிண்ட் ஆகிட்டார். என்ன சொல்கிறது? அப்போ யார் கருணாநிதி அவர்களை ஒழிச்சே திருவண்ணு தனி கட்சி ஆரம்பித்தார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி அது எங்கே இருக்குது? அங்கே தான் அடம்பலம், அங்கே அடக்கிச்சு போய். அது மாதிரி எம்ஜிஆர் இருந்து ஆரம்பித்த கட்சி, கலைஞருக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி. இன்றைக்கி ஜெயலலிதா போயிட்டாங்க, எம்ஜிஆர் போயிட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ எடப்பாடி கையில் போய் மாட்டிக்கிச்சு. நாளைக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன். அதிமுக மாட்டிக்கிச்சு. நாளைக்கு பிஜேபியை வந்து மொத்தமாக ஒழிக்கணும்னு நினச்சி நம்ம கூட்டணி சேரும்னு தான் சேரலாம், நடக்கலாம் எல்லாமே. திமுகவுக்கு அதிமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி. பிஜேபிக்கு யார் சார் எதிரி? பிஜேபிக்கு யார் எதிரி? எல்லாருமே பிஜேபிக்கு எதிரி. திமுகவுக்கும் தமிழ்நாட்டிலேயே ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் அது பிரச்சனை இல்லை. அங்கே மாநிலத்துக்கு மாறினா அது வேறுபடும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், எந்த பக்கம் சீமானாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், அப்போ ஒட்டுமொத்த இருக்க எல்லா கட்சிக்கும் ஒரு கட்சி எதிராக இருக்குன்னா அதுவும் வலுவான கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சியையும் பகைச்சிக்கிட்டு பிஜேபினால் தப்பி பொழைச்சிட முடியும்னு நினைக்கிறேன். வரலாம். அது வந்து
மீள்றது கஷ்டம், மீள்றது கஷ்டம். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி வந்துட்டாங்கன்னா நாட்டுக்கு நல்லது. ஏன்னா எத்தனை காலம்தான் உங்களுக்கு நீ ஒன்று நீ ஆளணும், அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் பங்காளின்னு சொல்கிறாங்க. பங்காளின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்குள்ள கூட்டணி வந்துருச்சு, புரியுது உங்களுக்கு? ஒன்று நீ ஆளணும், இல்லை நான் ஆளணும், இன்னொரு வந்துடக்கூடாது. இதில் அடிபட்டவர் தான் விஜயகாந்த். உங்களுக்கு அடுத்து ஒரு விஜயகாந்த் ஒருத்தர் உள்ளே வரும்போது அப்போ 2 கூட்டணி சேர்ந்துருவாங்க. நம்ம 2 சேர்ந்து இன்னொரு வளரும்னா காலி பண்ணிடணுன்ட்டு. இதில் கரெக்டாக டிஎம்கே கரெக்டாக ரகசிய கூட்டணிலாம் வச்சு எப்படி காலி பண்ணணும், நீ கூப்பிடும்போது கூப்பிடு, நான் கூப்பிடும்போது கூப்பிட்றேன், அதை கழிச்சு இதில் அரசியலில் நடக்கும். பிஜேபிக்கு இப்போ அது மாதிரி இப்போது கோவையில் கூட திமுக நினச்சோம், நம்ம ஜெயிக்கட்டாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது. ஏடிஎம்கே நினைக்குது டீம் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு டிஎம்கே. அப்போ 2 பேரும் இதில் கூட்டணியாக இருக்காங்க. அல்ல அப்போ யார் அங்காளி பங்காளி? அப்போ பங்காளி இருக்குதானே ஏடிஎம்கேயும் டிஎம்கே. அப்போ பங்காளி ஒன்று நீ நிலத்தை எடுத்துக்கோ, இல்லை நான் எடுத்துக்கிறேன், இல்லை இவனும் வரக்கூடாது. இதுதான் அரசியல் இந்த திராவிட அரசியல் இதுதான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் உணரும் போது சரியாக வந்துடும். ஆனால் அண்ணாமலை விஜய் மாமா மச்சான் கட்சி ஒரு முறைன்னு சொல்கிறாரு. ஆமாம், எங்களுக்கு எதிரிகள் இல்லை. இப்போ பிஜேபிக்கு இப்போ டார்கெட் திராவிட கழகம் தான். இதே மாறி ஆண்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் ஏமாற்றிக்கிருக்காங்க. இலவசம் 1000 ரூபா எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றிறாங்க. மக்கள் இதில் மக்களை மீட்கணும். அப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் தான் நாங்கள் எதிராக நினைக்க முடியும் தவிர, நான் இன்னைக்கு ஆரம்பித்த கட்சியை எதிராக நினைக்க முடியாது. இன்றைக்கி ஆரம்பித்த கட்சி எதிராக நினச்சோம்னா நம்ம வலுன்னு அர்த்தம். அப்போ தாமரை மலருக்கு வாகை மலர் போட்டியாக இருக்காதா? போட்டியாக இருக்காது. எப்படி சொல்கிறீங்க? எப்படி போட்டியாக இருக்கும்? பிஜேபிக்கு நடிகர் விஜய் போட்டியாக இருக்க மாட்டாரா? போட்டியாக இருக்க மாட்டார். எப்படி? நான் சொல்கிறேன், இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். இது தமிழ்நாட்டுக்கான கட்சியா, தேசியத்துக்கான கட்சியா? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கான கட்சி. இவர் நாளைக்கு முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாரா, பிரதமருக்கு ஆசைப்படுறாரா? முதலமைச்சருக்கு. அப்போ இன்னைக்கு யார் முதலமைச்சர்? இன்னைக்கு முக ஸ்டாலின். அவர் அகற்றினாத்தானே அவர் வர முடியும். சரி, இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணாமலை உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் சாருக்கு எதிராக நினைக்கிறது அண்ணாமலை நினைக்கலங்கிறத வாதம் கரெக்ட். ஏன்னா அந்த இடத்த அவர் தூக்குறதை உட்கார முடியும். பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் அது மக்கள் கவனிக்கப்படுவாங்க. அப்போ அண்ணாமலை விஜய மாமா மச்சான் உறவுன்னு சொன்னது மாதிரி நாளைக்கு கூட்டணி வைக்கலாம். அப்போ யார் முதலமைச்சர், அண்ணாமலையா விஜயா? இல்லை, அது கூட்டணி ஆட்சி வரும்பொழுது அவங்க முடிவு பண்ணுவாங்க. கூட்டணி வந்துட்டு ஆனால் நான் என்னுடைய கணக்குப்படி நம்ம இந்த கட்சி அந்த கட்சி அது இல்லை. என்னுடைய யூகத்தின்படி அப்படின்னு வந்தால் ஒரு தனி மெஜாரிட்டியே இன்னார் தான் முதலமைச்சர் அப்படின்னு வராது. கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் வரல. ஒரு அண்ணா காலத்துக்கு அப்புறம் ஒன்று திமுக இல்லை ஏடிஎம்கே கூட்டணியை சேருவாங்க. தவிர காங்கிரஸ் சேரும், இந்த பக்கம் பிஜேபி சேரும், எம்எல்ஏ வருவாங்க, அவங்க 40 இருப்பாங்க, 60 வருவாங்க. கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில் இடம்பெற்றது இல்லை இது வரைக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் 2031 கூட்டணி ஆட்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிஜேபியும் விஜயும் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய யூகம். உங்களுடைய திருப்பாச்சி படத்தை தெலுங்கில் நடித்த பவன் கல்யாண் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலில் ஜெயிச்சு துணை முதலமைச்சராக இன்னைக்கு உட்காந்துருக்கிறார். அதே திருப்பாச்சி படத்தில் தமிழில் நடித்த நடிகர் விஜய் அதே மாதிரி பவன் கல்யாண் ஸ்டைலில் பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலில் ஜெயிச்சா பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் ஆயிடுவாரா அல்லது முதலமைச்சராகவே ஆயிடுவாரா விஜய்? இல்லை, அது இது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பாச்சி ரீமேக்கில் நடித்த ஒரு ஹீரோவை பிஜேபி சப்போர்ட்டை இன்றைக்கி பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ ஒரிஜினல் திருப்பாச்சி நடித்த விஜய் அதை ஃபாலோ பண்ணணும், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். முதல்ல நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும், நம்ம தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு கூடுதல் ஒரு பலம் வேணும். ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே மாறி நாட்டை ஆண்டுருக்காங்க. நாட்டை அவங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஆண்டுருக்காங்களே, அதில் நெளிவு சொல்லி தெரியும் அவங்களுக்கு. எந்த தொகுதியை எப்படி கேட்ச் பண்ணுறது, எந்த மக்களை எப்படி ஏமாத்துறது, எதை சொல்லி ஓட்டு வாங்குறது,
கடைசி நேரத்தில் இந்த அசத்தில் பயன்படுத்த ஓட்டு போட்டுருவாங்க. இந்த எல்லா சூட்சமும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் அவன் இப்போ ஒன்று என்ன வேணால் திட்டிட்டு போட்டோம், என்ன வேணால் மந்திரி தூக்கி உள்ளே வைக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சில சூட்சமும் தெரியும். லாஸ்ட் மினிட்ல ஒரு அஸ்திரம் வச்சுருப்பாங்க, அதை அடித்து காலி பண்ணிப்பாங்க. அப்போ அந்த அஸ்திரத்தை காலி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னா தனியாக புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சிடாது. ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்ச்சி உங்களுக்கு தெரியறதுக்கு இன்னும் நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் 5 வருஷம் ஆகும். அப்போ இதை ஒரு சூழ்ச்சி தெரிஞ்சாட்டு இருப்பாங்களே, அவங்கள கூட வச்சுக்கிட்டு யாரை கூட வச்சுக்கலாம்? அதுதான் விஜய் யாரெல்லாம் கூட வச்சுக்கலாம்? விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி கரெக்டாக இருக்கும். பிஜேபி கரெக்டாக இருக்கும். பிஜேபி கரெக்டாக இருக்கும். இயக்குனர் பேரரசர், நடிகர் விஜய், நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்துக்காங்க அப்படின்னு விஜய் உங்களை கூப்பிட்டா நீங்கள் போவீங்க? இல்லை போகணும். இப்போ தான் பண்ணிக்கிறோம், இப்போ கொள்கை பரப்பு தான் இருக்கோம். கட்சி சேர்ந்து என்ன பண்ணிட்டு பிஜேபியில் இருந்துக்கிட்டு விஜய்க்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க. விஜய் சாருக்கு அந்த என்னோட லைஃப் கொடுத்தவர், அந்த விசுவாசம் எனக்கு எப்பவுமே அவர் மேலே இருக்கும். கட்சி வேறு, அது வேறு. என்னோட விருப்பம், நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, விஜய் சார் கட்சிக்கு நான் வேண்டுகோள், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது நீங்கள் ஆரம்பித்தது வந்து நீங்கள் வந்து தேசிய கட்சினா பரவாயில்ல, தேசிய கட்சி இருந்தால் காங்கிரஸ் மாதிரி கட்சி இருந்தால் நீங்கள் பிஜேபி எதுக்கலாம், காங்கிரஸ் எதுக்கலாம். தேசிய கட்சியாக இருந்தால் மாநில கட்சிங்கும்போது ஒன்று முழு கவனமும், ஒருவேளை ஏடிஎம்கே ஆண்டு இருந்தால் நீ ஏடிஎம்கே எதிர்க்கிறதா இருக்கணும். ஆளுங்கட்சியை திமுக இருந்துச்சுன்னா முழுக்க திமுக எதிர்த்தா தான் நான் சொல்லி மக்கள் நம்புவாங்க. நீங்கள் விஜய் திமுகவை எதிர்க்கிற மாதிரி தெரியலையே. அது நாளைக்கு என்னோட கவலை, நாளைக்கு கமலஹாசன் ஆயிடக்கூடாது எனக்கு கவலை. கமலஹாசன் மாதிரி ஆயிடக்கூடாது நாளைக்கு. ஏன், என்னாச்சு? அவர் அப்படி தான் ஃபஸ்ட்டு டிவிலாம் உடச்சிட்டு கட்சி ஆரம்பித்தார். கடைசி போய் அங்கேயே போய் அவரும் ஐக்கியமாயிட்டார். வைகோ, கமலஹாசன், திருமாவளவன் எல்லாமே எல்லாம் ஒரே பிளேட் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே நடக்குது. அங்கே ஐக்கியமாயிட்டார். இனிமேல் வந்து கமலஹாசன் குரல் கொடுத்தா எடுபடாது. அந்த வீரியம் போச்சு, மக்கள் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் தனியாக அவர் நிற்கவும் மாட்டார். இதுக்கப்புறம் டிஎம்கே எதிர்க்க மாட்டார், ஏடிஎம்கே எதிர்க்கக்கூடிய தகுதியும் அவர் போச்சு. கமலஹாசனுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைங்கிறீங்களா? இல்லை போச்சு. அவ்வளோதான். அது கான்ஃபிடண்ட்டுங்க. நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், மக்கள் நம்பிக்கை போச்சு. நான் மக்கள் தானே, நான் மனுஷன் தானே. நான் அரசியல் பார்க்காது, என்னை சினிமாக்காரன் பார்க்காது. நாளைக்கு நீங்கள் ஒரு டிவியில் வந்து வாரிசை பற்றி பேசும்போது டார்ச்சை வச்சு ஓங்கி எரிஞ்சு உடச்சிய, அது டிவியோட உடையில, ஏன்னா அது சவுண்டு தான் போட்டாங்க, ஒரு இழப்பும் இல்லை. லைட்டு போய் வாங்கி விழிச்சு, அவ்வளோதான். என்னாச்சு? இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு தொகுதியை சீட்டுக்கு வாங்க முடிஞ்சு அவங்கள்ட்ட, சரி ஓகே நிற்க முடிஞ்சுதா? அப்போ ஒரு சட்டசபை தேர்தல் நின்னீங்க, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை, அங்கே டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ஜெயலலிதா ஸ்டைலில் சொல்லணும்னா மக்கள் நீதி மையத்துக்கு திராணி இல்லைங்கிறீங்களா? திராணி இல்லைன்னு ஒரு தொகுதியை கூட கேட்டு வாங்க முடியல. திராணின்னு நல்ல வார்த்தை கூட ஜெயலலிதா சொன்ன மாதிரி. நம்ம மக்கள் நம்பிக்கை எப்பவுமே நம்ம அதில் சீமான் நான் பாராட்டலாம் சார். நீ ஓட்டு போடாத, நான் வந்து ஏடிஎம்கே எடுத்துக்கிறேன், திமுக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் மாநில கட்சி சீமான். எங்கேயாவது ஒரு ஐக்கியமாட்டார்னா அவருக்கு இருக்குது 4% இருக்கார்ல, அடுத்த வருஷம் குறைஞ்சிடும் அவருக்கு. ஏன்னா மக்கள் வந்து நீ ஜெயிக்கல 2 கட்சியும் தலை எடுத்துக்கிருக்காயா, போர்டாக இருக்காயா, அந்த நம்பிக்கை வேணும் எனக்கு. அப்போ எங்கேயாவது கூட்டணி போயிட்டா ஓகே, இவனு சோரம் போயிட்டாம்பளோ இருக்குது, பணம் ஆகிட்டாம்பளோ இருக்குது அப்படின்னு நம்பிக்கை போயிடும். நீங்கள் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் போட்டு எத்தனை % முக்கியம் இல்லை, மக்கள் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கானா. ஒரு தொகுதியில் வந்து அவங்க 1 லட்சம் பேர் ஓட்டு வாங்கியிருக்கு, இவங்களுக்கு 80,000 ஓட்டு வாங்கியிருக்கு, எனக்கு இப்போ ஒரு 10,000 தான் ஓகே, அந்த 10,000 நம்பணும். அது சீமான் அண்ணன்னா அதில் பாராட்டுறேன். அவர் பேச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவர் அரசியல் கொள்கை அதெல்லாம் மனுஷன். அந்த ஒரு இளைஞர் கூட்டத்தில் அந்த கூட்டத்தை நம்பிக்கை இன்னும் தக்க வச்சுருக்காரு. அது கமலஹாசன் தக்க வச்சுருக்காரா? நீங்கள் யாரை எதிர்த்து கட்சி வந்தீங்க? கமல் தக்க வச்சுக்கல. நீ யாரை எதிர்த்து நீங்கள் கமல் எங்கே சறுக்குனான்னு நினைக்கிறீங்க? சறுக்குனங்கிறது சார் திருப்பி ரெட் ஜெயிட்டில் போய் படம் ஒன்றுமே போச்சு சார். நீங்கள் ரஜினி சார் போய் என்ன கரெக்டாக இருந்தார், வர மாதிரி எங்கே போனார், சன் பிக்சரில் படம் பண்ணார், முடிஞ்சு வச்சு. அந்த படம் முடியும் போது இவர் அரசியலுக்கு வர அந்த அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இவர் ரெட் ஜெயிட்டில் என்னைக்கு போய் உதயநிதிட்ட போய் வியாபாரம் பண்ணாரோ முடிஞ்சு போச்சு. நான் சரி அரசியலுக்கு வந்துட்டால் நீங்கள் அதுக்கான ஒரு இது இருக்கணும். நீங்கள் நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையும் கனெக்டாக பார்ப்பான். நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் கமலுடைய அரசியல் அஸ்திரத்தை ஒழிச்சதே ரெட் ஜெயின் மூவிஸ் தான். ஆமாம்.
நடிகர் ரஜினியோட அரசியலும் முடியறது காரணம் சன் பிக்சர்ஸ்னு சொல்றீங்க. ஆமாம் சார். நான் சார் ஆளுங்கட்சி அவங்க இருக்கும்போது நீங்கள் அவங்களை எதிர்த்து நான் அரசியல் வரப்போன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் படம் பண்ணால் என்ன சார் அர்த்தம்? எப்படி சார் நம்புவாங்க மக்கள்? புரியுது அப்படி உங்களுக்கு? பார்த்தா நடிகர் விஜய் கூட தான் சன் பிக்சர்ஸ்லேயே படம் பண்ணியிருக்காரு, எப்போ? விஜய்லேயே படம் பண்ணியிருக்காரு. இல்லை அரசியல் வச்சு ஆரம்பிச்சார்ல, நான் கட்சி ஆரம்பிச்சு சொன்னதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸில் படம் பண்ண சொல்லுங்கள் சார். விஜய் சார் அரசியல் வரைக்கும் அஸ்தமாக ரெட் ஜெயின் மூவியோட ஃபர்ஸ்ட் படமே விஜயோட படம் தானே. அது அரசியல் ஆரம்பிக்க முன்னாடி நான் சொல்லி இப்போ அரசியல் வச்சு ஆரம்பிச்சார்ல, இதுக்கப்புறம் ரெட் ஜெயின்லேயோ சன் பிக்சர்லேயோ ஒரு படம் பண்ண சொல்லுங்கள் விஜய் அதோட அரசியல் முடிஞ்சுவோம். நடிகர் விஜய்னால தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். எப்படி அது சொல்லுங்க? முடியும் சார். எம்ஜிஆரை பற்றியே கேள்வி கேட்டாங்க, கூத்தாடியெல்லாம் நாடாள முடியுமான்ட்டு. சார் வரைக்கும் அதை முதலமைச்சர் மக்கள் நம்பினாங்க. ஏன் மக்கள் நம்பினாங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் கலைஞர் எழுதிட்டே இருந்தார். எங்கேயுமே அவர் அதுக்கப்புறம் ரகசியமாக உறவு வச்சுக்கிறதோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அது அரசியல் வேறு, குடும்பம் வேறு, அரசியல் வேறு, நட்பு வேறுங்களா அவர் மழுப்பில் அவர் அரசியல்வாதினா நீ அரசியல்வாதி தான், கடைசி வரைக்கும் எதிரி தான், படத்தில் நம்பியார் மாதிரி ஆக்கிட்டார் வேறு. அதனால் மக்கள் நம்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் எதிர்ப்பு. அது கலைஞர் அப்படி தான் கடைசி வரைக்கும் எம்ஜிஆரோட எதிர்ப்பு கடைசி வச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த எதிர்ப்பு நம்பணும். அதில் விஜய் சார் சொல்கிறேன், விஜய் சார் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறோம். நானும் சொல்ல நான் சிலது தப்பாக இருக்கலாம், ஆளுங்கட்சி சிலது சரியாக செஞ்சாலும் அதில் ஏதாவது குறை கண்டுச்சு நீ எதிர்த்தே இருந்தால் தான் உங்களை தொண்டர்கள் நம்புவோம். சில விஷயம் நல்லா இருக்கு சூப்பர் பாராட்டுனா கூட வலுவந்துடும். ஏன்னா இவனுடைய மூடுக்கு இருக்கணும். ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னு சொல்றீங்க. ஆமாம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்? ஏன் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஏன் எதிர்க்கக்கூடாது? அதான் கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது தேசிய கட்சியா மாநில கட்சி? நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? முதலமைச்சரா பிரதமரா? உங்களுக்கு அந்த முதலமைச்சர் நாட்கள் தானே இருக்கு. நீங்கள் அதை குறி வைங்க சார். அர்ஜுன் மாதிரி சார். நீங்கள் அந்த அம்பு குறி வைக்கிறோம்ல, ஒரு பறவை குறி வச்சா குறி வைக்கும்போது வேறு தாட்டு போகக்கூடாது. பறவைனா அந்த கண்ணிலே குறி வைக்கணும், நெத்திலே குறி வைக்கணும். நீங்கள் முதலமைச்சரில் தான் குறி வைக்கணும் தவிர நீங்கள் போய் பிரதமர் குறி வச்சா இவர் தப்பிச்சு போயிடுவார். அது இவர் தொடர்ந்து முதலமைச்சர் எடுத்துப்பார். நீங்கள் அங்கேயே கனவுலே வாழ்க்கை வாழ வேண்டியதான். நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ ராகுல் சொல்லுங்கள், ராகுல் குறி எங்கே இருக்கணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கணுமா? பிரதமர் மோடி. அதுதான் அதில் மாறினாரம் முடிஞ்சு வச்சு. நம்ம அப்போ ராகுல் காந்தி பிரதமர் மோடியை குறி வச்சது தப்பு இல்லை. தப்பு இல்லை அது தப்பு இல்லை சார். அது அவங்களுக்கு அதான் குறி வைக்கணும். என்னைக்கா உங்களுக்கு போனோட இந்த கொஞ்சம் காங்கிரஸ் ஓட்டு வங்கி கூடி இருக்கு. அப்போ அந்த இது மக்கள் நம்புவாங்க. அவங்கவுங்க எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த லட்சியத்தில் இருக்காங்களோ அந்த லட்சியத்தில் வலுவாக இருக்கணும், அதுவே குறியாக இருக்கணும். அங்கே இதை டைவர்ட் ஆகிட்டா மக்கள் நம்ப மாட்டான். அப்போ விஜய் சார் இன்றைக்கி நீங்கள் மாநில கட்சி உங்களுக்கு அடுத்து நீங்கள் முதலமைச்சர் சீட்டை தான் குறி வைக்கிறீங்கன்னா அதில் குறியாக இருக்க. அந்த சீட்டில் யார் உட்காந்துருக்காங்களோ, எடப்பாடி உட்காந்தா எடப்பாடி காலி பண்ணணும், ஸ்டாலின் சார் உட்காந்தா ஸ்டாலின் காலி பண்ணணும், அண்ணாமலை உட்காந்துருந்தா அண்ணாமலை காலி பண்ணணும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிஜேபியில் நீங்கள் அண்ணாமலை இருந்தால் நீங்கள் விஜய் சார் அண்ணாமலை தான் குறியாக இருக்கணும். நீங்கள் ஸ்டாலின் குறை சொல்லிக்கிட்டு எடப்பாடி குறை சொல்லிட்டு இருந்தால் அண்ணாமலை காலமலை உட்காந்து இருப்பார். இப்போ நீங்கள் எடப்பாடியோ பிஜேபி குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் விஜய் சார் கட்சி வச்சு ஆரம்பிச்சார், நீ கொடி பறக்க விட்டார். பிஜேபியை குறை சொல்கிறதுலையோ பிஜேபியை இது பண்ணுறதுலையோ நீங்கள் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10-11. பிஜேபி குறை சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ஆமாம், நீங்கள் கவனம் அதில் அந்த எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இப்போ வேணாம், இருக்கக்கூடாதுங்கிறேன். நீங்கள் எதிர்த்துங்க, அதனால் அது பிஜேபி அழிய போகிறதில்ல. நான் விஜய் சார் நான் ஒரு வெல்லூர் சார். நான் ஒரு தமிழ்நாடு குடிமகனும் சொல்கிறேன், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது நீங்கள் நான் பிஜேபி எதுக்குறேன், நீட்டை எதுக்குறேன் அப்படின்னு போயிட்டு இருந்தால் கட்சி வரைக்காக. சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன், பிஜேபியை எதிர்த்து அறிக்கை வெளியிடுறாரு, பிஜேபி எதிர்த்து மேடையில் நடிகர் விஜய் பேசுகிறார், பிஜேபியில் இருக்கக்கூடிய இயக்குனர் பேரரசு என்ன பதில் அளிப்பார்? ஆமாம், அது தவறு தான். தவறுனா தவறு சொல்லிடுவோம். கட்சி ரீதியாக இயக்குனர் பேரரசு பதில் அளிக்கணும். என்ன பதில் அளிப்பார் விஜய்? நான் விஜய் பதில்னா சொன்னது தப்புங்க. பிஜேபி பற்றி ஒரு தவறாக குறை சொல்லியிருந்தா இது தவறு, இது இப்படி இல்லை அப்படின்னு நான் குறை சொல்லி அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பிஜேபி இருக்கிறாலும் இல்லை, பொதுவாக இருந்தாலும் தவறான ஒரு இது பண்ணும்போது சொல்லித்தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு பிஜேபி எதிர்த்தா 10-11 ஆயிரம் சொன்னால் இன்னைக்கு காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஆமாம், டிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக தவிர எல்லாமே. அப்போ நீங்களே எடுத்தீங்கன்னா இந்த 10-11 நினைப்பாங்க,
பிஜேபி எதிர்ப்பு இருந்தா, ஆனால் ஆளுங்கட்சி எதிர்த்து இருந்தா அப்போ உங்களுக்கு ஒரு தனித்துவம் தெரியும். அப்பா ஒரு ஆள் வந்துட்டாப்பியா, ஏடிஎம்க்கு வந்து அவ்வளோ எதிர்க்கிறது இல்லை, அது அவங்க எதிர்க்கிறதுனா அதுக்கு காரணம் இருக்கும். இவ்வளோ எதிர்க்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க கையில் இருக்கலாம். உங்களுக்கு அண்ணாமலை எதிர்க்கிற அளவுக்கு ஏன் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஏன் எதிர்க்கல? அவங்க ஏன் அவ்வளோ குரல் கொடுக்கல? அப்போ அப்போ நல்ல ஆட்சி நடக்குதா? நாடு சுட்சமாக இருக்கா? எந்த குறையுமே இல்லையா? ஏன் நீ வாய் திறக்க மாட்டேங்கிறியே? ஆனால் அண்ணாமலை திறந்து சொன்னால் மட்டும் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு எடப்பாடி ஒரு பக்கம், விஜயகுமார் ஒரு பக்கம், அண்ணாமலை திட்டுறது. அது அந்த வீரியம் அந்த வேகம் ஏன் இங்கே ஆளுங்கட்சி ஸ்டாலின் எதிர்ப்பு இல்லை? புரியுது உங்களுக்கு? அதனால் அதுவே போயிடுச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்த ஒரு அந்தஸ்துனா கூட எதிர்க்கட்சி தலைவராக போராடுறது அண்ணாமலை தான். அதனால தான் இன்றைக்கி பிஜேபி வளருது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு காங்கிரஸை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாலும் வளர்ந்துருக்காது. இன்றைக்கி பிஜேபி வளர்ந்த காரணங்க முழு மூச்சாக திமுக எதிர்க்குது. அப்போ ஆளுங்கட்சி எதிர்க்கும்போது வளருது. இதுதான் விஜய் சார் வந்து நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க, முதலமைச்சருக்கு நாட்களை புரிய வச்சுட்டீங்க. அப்போ யார் முதலமைச்சர் நாட்கள் உட்காந்துருக்காங்களோ அவர் அகற்றுவதற்கான வேலையை உட்காருங்க. அதுதான் சொல்லுவேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருப்பாச்சி ஊருக்கு உட்பட்ட தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடார். பிஜேபி சார்பாக இயக்குனர் பேரரசு போட்டியிடார். நான் போட்டிவிட மாட்டேன். ஏன்? இல்லை, அது போட்டிவிடுவேன். என்னதான் கோடிக்கணக்கில் கொடுத்து நிற்க வச்சாலும் இது விஜய்க்கு எதிராக நிற்க மாட்டேன். பிஜேபியிலேருந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க விஜய்க்கு எதிராக நிற்கிறதுக்கு. இல்லை, நீ இப்போ 1 கோடி சார் 10 கோடி கொடுக்குது சார். 10 கோடி கொடுத்தா நிற்க மாட்டேன். ஏன்? அது சார் நம்ம அடிப்படையில் நம்ம வந்து மனுஷன், அப்புறம் தான் சினிமாக்காரன், அப்புறம் தான் அரசியல்வாதி. நம்ம வந்து மனுஷனாக இருக்கும்போது அந்த நன்றி விசுவாசம் இருக்கணும், யாரை எதிர்க்கிறோம். அப்போது நம்ம வந்து நமக்கு லைஃப் கொடுத்தவர் இன்றைக்கி இந்த பிஜேபியில் நிற்க வைக்கிற காரணம் டைரக்டர் பிரபலமானவர். எப்படி டைரக்டர் ஆனார், எப்படி பிரபலமானார், யாரால் ஆனார்? அப்போ விஜயால் தான் நம்ம இன்றைக்கி இயக்குனராக இருக்கிறோம், பிரபலமாகிருக்கோம். அப்போ அவரை நிற்கிறங்கிறது தர்மத்துக்கு எதிரானது. அது ஒரு அதர்மம். அதுலேருந்து மற்றவங்கள நியாயம் சொன்னால் கூட எனக்கு தனிப்பட்ட பேரரசுக்கு அது அதர்மம். ஓகே, நல்ல பதில் இருக்கு. நிறைய விஷயங்கள் அதிரடியாக இங்கே கூட வெளிப்படையாக பேசி ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.